வணக்கம் நேயர்களே. சைவ சமயத்தோட ஒரு கிரேட் லெஜெண்ட் அப்பர் சுவாமிகள். இவரோட விசேஷமே என்னன்னா, கையில் எப்பவும் ஒரு உழாவரம், அதாவது புற்களை செதுக்கும் கருவி வச்சிருப்பாரு. பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம கோவில்ல இருக்கிற மட்செடிகளை அகற்றி சுத்தம் செய்யறது தான் இவரோட லைஃப் மிஷனா இருந்தது. தனது 81வது வயசுல எல்லா சிவத்தலங்களையும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியா அவர் வந்து சேர்ந்த இடம்தான் இந்த திருப்புகலூர். அப்பர் சுவாமிகளோட பக்திய உலகுக்கு காட்ட ஈசன் ஒரு டிவைன் டெஸ்ட் வைக்க முடிவு பண்ணாரு. அப்பர் கோவில் நந்தவனத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க புற்களுக்கு நடுவுல தங்கம், வைரம், நவரத்தினங்கள் எல்லாம் தகதகன்னு மின்னுற மாதிரி செஞ்சாரு. யாருக்காவது வைரம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? ஆனா அப்பர் சுவாமிகள் அந்த தங்கத்தையும் வைரத்தையும் வெறும் கற்களா, அதாவது ஆர்டினரி ஸ்டோன்ஸ் தான் பார்த்தாரு. எனக்கு தேவையெல்லாம் என் அப்பன் ஈசனோட பாதம் தான். இந்த மண்ணாசை எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த வைரங்களை அப்படியே அகழியில வீசி எறிஞ்சாரு. ஈசன் அடுத்ததா ஒரு பியூட்டி டெஸ்ட் வச்சாரு. வானலோகத்துல இருந்து ரம்பை, ஊர்வசி மாதிரியான தேவதைகள், அதாவது செலஸ்டியல் டான்சர்ஸ் வந்து அப்பர் முன்னாடி அழகா நடனம் ஆடினாங்க. அவரை டிஸ்ட்ராக்ட் செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பர் சுவாமிகள் எதையும் கண்டுக்காம ஈசன் மேலேயே ஃபுல்லி ஃபோக்கஸ்டா இருந்தாரு. புண்ணியா, உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு உருகி ஒரு பதிகத்தை பாடினாரு. அப்பரோட வைராகியத்தை பார்த்த ஈசன் ரொம்ப மகிழ்ந்துட்டாரு. சித்திரை மாசம் சதய நட்சத்திரம் அன்னைக்கு அப்பர் சுவாமிகள் இந்த திருப்புகலூர்லயே சிவபெருமானோட ஜோதியில மர்ஜ் ஆகி முக்தி அடைஞ்சாரு. அதாவது தன்னோட ஹியூமன் ஜெர்னியை முடிச்சுக்கிட்டு இறைவனோட முழுமையா கலந்தாரு. இன்றும் அந்த திருப்புகலூர் கோவில்ல அப்பர் சுவாமிகள் முக்தி அடைந்த இடத்துல ஒரு தனி சன்னதி இருக்கு. உழவார படையாளின்னு சொல்லப்படுற அப்பர் சுவாமிகள் நமக்கு சொல்லி கொடுத்த லெசன் என்னன்னா, எவ்வளவு பெரிய பதவியோ இல்ல செல்வமோ வந்தாலும் அது எல்லாத்தையும் விட மேலானது இறைவனோட அன்பு மட்டும்தான். திருப்புகலூர் போனா செங்கல்லை தங்கமா மாத்தின ஈசனையும் பார்க்கலாம். அதே தங்கத்தை கல்லா நினைச்ச அப்பர் சுவாமிகளின் பக்தியையும் உணரலாம்.